வெல்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்காயின்ஸில் என்னென்ன ஆல்காயின் புல்லி ஸ்ட்ரக்சரில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் 1 மந்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் 1 மந்த்தா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட நிலைமை. சரியான டிராஸ்டிக் டம்ப், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா இந்த காயின்லாம் ஒரு 50% டவுனில் இருக்கு. ஓகேவா, 50%. இது என்னது, எனி ஒன் இந்த காயின். ஓகே, ஸோ எனி ஒன் வந்துட்டு ஒரு 18 or 50%. சுஷி, வாவ், அட அட அட. சுஷி பார்த்தீங்கன்னா ஒரு 55%. அதாவது சுஷியெல்லாம் பரவாயில்ல, டிசம்பர் லெவலில் தான் இருக்கு. அதாவது டிசம்பரில் அது ஒரு பெரிய பம்ப் குடிச்சு அந்த பம்ப் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆயிருக்கு. சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் ரேஞ்சுக்கே போயிடுச்சு இங்கே. ஓகேவா, அதாவது எல்லா பம்புமே டிராஸ்டிக்காக ட்ரைன் ஆகி ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் சில காயினோட நிலைமை இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட்ல எந்தெந்த காயின் ஸ்டில் புல்லி ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுது. கண்டிப்பா ரேரா 1-2 காயின் தான் இருக்கும். அந்த 1-2 காயின் பத்தி தான் பார்க்க போறோம். எதனாலனா, பிடிசி இன்கேஸ் கன்சாலிடேட் ஆர் குட்டியே ரேஞ்ச் ஆனா கூட இந்த புல்லி ஸ்ட்ரக்சர் இருக்க காயின்ஸ்னால ஒரு மேசிவ் பம்ப் கொடுக்க முடியும். ஓகே, மேசிவ் இன் த சென்ஸ், இப்போ பிடிசி ஒரு 2% பம்ப் ஆகுதுன்னா, these coins can pump to like அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% இது ஈஸியாக பம்ப் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ புல்லி ஸ்ட்ரக்சர் எந்தெந்த காயின்ஸ்லாம் இன்னும் ஸ்டில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 1-2 காயின் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் செக் தம். இங்கே பார்த்தோம்னா சூய், ஓகேவா, கண்டிப்பாக இந்த காயின் சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த காயினுக்கு நம்ம வின்னர் ஆஃப் த சைக்கிள்னு கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த காயின் யாருமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணல. ஆனால் ஆக்சுவலி எஸ்யூஐ கூட சேர்ந்து எஸ்இஐயும் சேர்ந்து பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் எஸ்இஐ ஆக்சுவலி ரொம்ப பம்ப் இல்லை. எஸ்இஐ இஸ் லைக் அ நார்மல் காயின். ஓகே, என்னோட ஓல்ட் ட்ராயிங் மைண்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்கிரிப்லிங்ஸ். ஸோ எஸ்இஐயுமே ஒரு 50% டவுன் ஆகி தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் லுக் அட் எஸ்யூஐ. எஸ்யூஐ பார்த்தோம்னா இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்கோம். The structure is very bullish actually. பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஹையர் ஹைஸ் தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக்கும் இல்லை. சந்தேகப்படுற மாதிரி ஆக்சுவலி பெருசா எதுவுமே இல்லை. ஓகேவா, பட் சிலருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கூட டவுட் வரலாம். டவுட் மீன்ஸ், இப்போ இதுக்கு கீழெல்லாம் லிக்விடிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இது கீழே எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேசிவ் பம்ப் கொடுத்து எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி ஏன் இந்த மாதிரி டம்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மைண்டில் இதுவே ஒரு புள்ளி ஸ்ட்ரக்சரே அவங்க பேரிஷ் ஐடியாவோட வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஐடியாவில் தப்பே கிடையாது. ஆக்சுவலி திஸ் ஐடியா இஸ் வெரி ரைட். ஓகே, கண்டிப்பாக அந்த விக்ஸ் கீழே லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட் மேனிப்புலேட்டர்ஸ் நினச்சா மேனிப்புலேட் பண்ணலாம், சரியா? பட் ஆல்சோ நமக்கு புள்ளி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கிற காயினும் இதுதான். ஓகேவா, ஸோ நம்ம பிரைட் சைடு பார்த்தோம்னா இந்த புல்லி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி க்ளீன் அண்ட் வெரி பியர், சரியா? கான்ஸ்டண்டாக பம்ப் கொடுத்துருக்கு. இப்போ ரீசனாக நடந்த பிடிசி குட்டியாக பம்ப் ஆனதுல கூட இது எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நியர்லி கேவ் 16, 17, 18%. ஓகேவா, பிடிசி பாருங்க, இதான் மேலே இருக்குது பிடிசி சார்ட்டு, கீழே இருக்குது எஸ்யூஐயோட சார்ட்டு. இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எவ்வளோதான் பம்ப் கொடுத்துருக்கு, 3.5%. ஓகேவா, ஒரு அப்ராக்ஸாக 4% பம்பு. எஸ்யூஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% பம்ப் இருக்கு. ஓகேவா, நியர்லி 20%.
எஸ்யூஐ. பிடிசி வந்து 3 to 4% பம்பான ஏரியால, எஸ்யூஐ வந்து 20% ஒரு சரியான பம்ப் குடுத்திருக்கு. ஸோ எஸ்யூஐ இஸ் இன் அவர் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் எஸ்யூஐ தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஆ ஐ அம் சோ சாரி. நம்ம வந்துட்டு ஆல்கைன்ஸ்குள்ள டைவ் பண்றதுக்கு முன்னாடி, நான் மார்க்கெட்ல ஜென்ரலா இருக்கிற என்னோட ஐடியா சொல்லிக்கிறேன். இப்போ நான் பிடிசி சார்ட் லோட் பண்றேன். ஜஸ்ட் கிவ் மீ எ செகண்ட். பிடிசியோட சார்ட் பார்த்தோம்னா, ம் இங்க நமக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பிடிசி ஆக்சுவலி ஒரு சப்போர்ட்ல ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? பட் இந்த சப்போர்ட் நிறைய வாட்டி டெஸ்ட் ஆயிட்டு, டு பி ஹானஸ்ட். ஸ்டில் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நத்திங் டு பி வரிட். அண்ட் நம்ம புள்ளி சைட் பார்த்தோம்னா, இந்த விக் கீழ கண்டிப்பா லிக்விடிட்டி இருக்கும். மேபி இந்த விக் கீழ வந்துட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைன்ல பவுன்ஸ் ஆகி, தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் திருப்பி கெயின் பண்ணி நம்ம பம்ப் ஆகலாம். அதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஒரு வைட் ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆகி பம்ப் ஆகலாம். ஏன் ஆகக்கூடாது? கண்டிப்பா ஆகலாம். எங்க அது? சம்திங் லைக் தட். இங்க வந்துட்டு அப்படி போகலாம் இல்லையா? போயிட்டு இங்க ஒரு லோக்கல் டாப் ஃபார்ம் ஆகி தென் ஒரு மேசிவ் டிப் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் திஸ் இஸ் இன் த ஃபியூச்சர். ஓகே. ஃபியூச்சர் பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நம்ம வந்து ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் வி ஷுட் கோ வித் த கரண்ட் ஃப்ளோ. ஓகே. நம்ம மார்க்கெட் உங்க கண்ணு முன்னாடி என்ன பிரசன்ட் பண்ணுதோ அத மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். நீங்க ஃபியூச்சர் ரொம்ப நெனச்சு ஓகே பிட்காயின் வந்து 200,000 போகுமா? 300,000 போகுமா? அதுன்னு எதுவுமே நீங்க யோசிக்க கூடாது. ஓகேவா? இட் இஸ் வெரி அன்ஹெல்தி. ஏன்னா மார்க்கெட் நம்ம கையில கிடையாது. ஓகே. மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. பிளாக் ராக் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்ம we don't have to fuck with them. We just have to go with the flow. புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆ பிட்காயின் வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கு. அதே நேரத்தில டோட்டல் 2 பார்த்தோம்னா, இப்போ நீங்க பார்க்குறது டோட்டல் 2 சார்ட்ட. நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் இந்த சார்ட் எடிட் பண்ணி வச்சிருந்தேன். அது போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஐ வில் டூ இட் ஒன்ஸ் அகைன். ஜஸ்ட் கிவ் மீ எ செகண்ட். ஓகே. டுடே ஓகே. இது ஒரு 2 டே சார்ட்டு. ஓகேவா? இதுவும் ஒரு 2 டே. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் 24 ஹவர்ஸ். சரியா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் 2ல ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டோட்டல் 2 ஆக்சுவலி சப்போர்ட் மேல பம்பாச்சு. தென் ஒரு குட்டி ரேஞ்ச். இந்த ரேஞ்ச்ல நெறைய அல்ட்காயின்ஸ் பயங்கரமா பம்பாச்சு. ஓகேவா? இட்ஸ் அரவுண்ட் டிசம்பர் 4 டூ டிசம்பர் 8 இந்த 4 நாள்ல கொஞ்சம் ஒரு நல்ல ரேஞ்ச் இருந்துச்சு அல்ட்காயின்ல. தென் எவ்ரிதிங் ரவுண்ட் ட்ரிப். ஓகேவா? ரவுண்ட் ட்ரிப் எல்லாமே கீழ வந்துச்சு. இது ஒரு டீவியேஷன் ஆப்வியஸா. தென் சப்போர்ட் கீழ க்ளோஸ் ஆனோம். ரீடெஸ்ட் எடுத்தோம். தென் வி கேம் அகைன். இங்கருந்து பம்ப் ஆனோம். தென் இங்க. இதுதான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சிருந்தேன். பட் ஸ்டில் நான் இத பார்க்க மறந்துட்டேன். ஓகேவா? நான் கூட இதுல பிளைண்டா தான் இருந்தேன். நான் சொன்னேன்ல இந்த இந்த பீரியட் தான் அது. சாரி. திஸ் இஸ் a புல்லிஷ் சார்ட். இத எடுத்து பார்க்கலாம். ஓகே. இங்க பார்த்தோம்னா நல்ல சார்ட் பார்க்குறேன். ஓகே. எல்லாமே ஸ்பைக் பம்ப்ஸா இருக்கு. ஒரு ஹெல்த்தியான சார்ட் எனக்கு வேணும். ஓகே. திஸ் இஸ் லிட்டில் பிட் ஓகே. remove this. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ல டாப் ஆயிருக்கு. ஓகேவா? ஆ இங்க பார்த்தோம்னா ஓகே. சாரி இது இந்த டாப்பு. இங்க வந்துட்டு ஜான் 6 ஜான் 6 ஜான் 6 ஜான் 6 ஜான் 6 பாருங்க.
மார்க்கெட் ஆக்சுவலி புல்லிஷா மாறுதுன்னு சொல்லி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து மேசிவ் பம்ப் கொடுக்க போகுது. அவ்வளவுதான். பாட்டம் ஆயிடுச்சு. இங்கேருந்து வி ஆர் கோயிங் டு பம்ப் டு த மூன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல எல்லாருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இந்த இடத்துல டோட்டல் 2 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு சரியா? அது எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர்ல யாருமே பார்க்கல. நான் பெரிய பெரிய கிரிப்டோ ட்விட்டர்ல நெறைய பேர ஃபாலோ பண்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு 1, 2 பேர் பார்த்தாங்கன்னு நெனைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நோ ஒன் டிட். ஓகே. இங்கேருந்து அப்படியே டவுன்ஃபால். இங்கேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் டம்ப் ஆயிருக்கு? இங்க பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ 30யா? 30 20யா? ஓகே. கிட்டத்தட்ட 25% டம்ப் இது. அந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டல் 2னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். டோட்டல் 2ங்கிறது பிட்காயினோட மார்க்கெட் கேப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு, பிட்காயினோட மார்க்கெட் கேப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு, மீதி இருக்க எல்லா ஆல்ட் காயின்ஸோட மார்க்கெட் கேப் வச்சு ஃபார்ம் ஆயிருக்க இண்டெக்ஸ் தான் டோட்டல் 2. ஓகேவா? ஆல்ட் காயின்ஸ் இன்க்ளூடிங் எதீரியம். ஓகே. எத்தீரியமும் சேர்த்து எல்லா ஆல்ட்காயினையும் வச்சு ஃபார்ம் ஆயிருக்க ஒரு இண்டெக்ஸ் தான் டோட்டல் 2. டோட்டல் 2 நீங்க எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ட்காயின்ஸோட டைரக்ஷனோட ஒரு ஐடியாக்காக இது யூஸ் பண்ணலாம். சரி டோட்டல் 2 வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, நீங்க ஆல்ட்காயின்ல லாங் பண்றது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி அதுக்காக தான் டோட்டல் யூஸ் பண்ணலாம். பெர்சனலி நானும் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. அதுக்குன்னு சின்ன சின்ன மூவ்மெண்ட்லாம் நீங்க டோட்டல் 2ல பார்க்காதீங்க. ஒரு இஃப் யூ ஆர் சார்ட்டிங் டோட்டல் 2 கோ அபவ் 4 ஹார்ஸ். ஓகே. விச் இஸ் வெரி ஹெல்தி. இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, டோட்டல் 2 வந்துட்டு இப்போ இங்க ஒரு குட்டி குட்டி இன்டர்னல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் ஒரு மேசிவ் சப்போர்ட் ஓகேவா? நீங்க ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இஃப் ஐ கோ டூ 2 டே சி ஓகேவா? இதுக்கு கீழ ஆல்கைன்ஸ் க்ளோஸ் ஆகும். ஐ மீன் டோட்டல் 2 க்ளோஸ் ஆகுமான்னு கேட்டா, ஐ டவுட் இட். ஓகேவா? இது ஒரு மேசிவான சப்போர்ட். அதே மாரி இது ஒரு மேசிவான ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள ப்ளே ஆகி தான் இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். தென் அகைன் ரிஜெக்ட் ஆகி திருப்பி இங்க வந்திருக்கோம். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால லோக்கல் பாட்டம் ஃபார்ம் ஆகி நம்ம பம்ப் ஆகணும். ஓகேவா? கண்டிப்பா பம்ப் ஆகணும். பம்ப் ஆகி வி கேன் டிபி அட் திஸ் ஏரியா. அகைன் ரெசிஸ்டன்ஸ்ல டிபி வச்சுக்கலாம். அண்ட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி பம்ப் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, பட் இங்க டிபி 1 கண்டிப்பா வைக்கணும். ஓகேவா? டிபி 1 வந்துட்டு இதுல கண்டிப்பா இருக்கணும். தென் அது பிரேக் ஆகி பம்ப் ஆகுதோ இல்லையோ, அது நம்ம கையில கிடையாது. ஓகே. ஐ வில் பி bearish only if this support gets broken. ஓகேவா? ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நான் வந்து இப்போ புல்லிஷ் சைட்ல தான் லீன் ஆகுறேன். ஆ நான் வந்து பேரிஷ்க்கு ரொம்ப கவுண்ட் பண்ணல. ஓகேவா? இப்போதைக்கு மார்க்கெட்டோட இதுவும் அப்படிதான் இருக்கு. பேரிஷ்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லாத மாரி தான் இருக்கு. ஐ திங்க் வி ஆர் புல்லிஷ். அட்லீஸ்ட் ஃபார் ஒரு 2, 3 வீக்ஸாவது நம்ம பம்ப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாலருந்து ஆல்கைன்ஸ் கொஞ்சம் புல்லிஷ் மூவ்மெண்ட் குடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். பட் பிடிசி இஸ் அட் சப்போர்ட். அது டோட்டல் 2 இஸ் yet to reach the support. பிடிசி இஸ் ஆல்ரெடி அட் த சப்போர்ட். பிடிசி இங்கேருந்து பம்ப் பண்ணாலும் ஆல்காயின் ஆப்வியஸ்லி பம்ப் ஆக தான் போகுது. அதனால நம்ம கொஞ்சம் நல்ல ஆல்காயின்ஸ் இப்பயே செலக்ட் பண்ணி சேஃபஸ்ட் சைட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ எஸ்யூஐ பார்த்தீங்கன்னா, எஸ்யூஐ ஒண்ணு இருக்கா? எஸ்யூஐ எங்க லாங் பண்ணலான்னு கேட்டா, இப்போ ஆக்சுவலா ஒரு நல்ல ஏரியானா இது ஒரு ஏரியா. பட் நான் இதுல ட்ரேட் பண்ணல. இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா? நான் ட்ரேட் பண்றேன்னு என் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணுவேன். பட் ரைட் நவ் நாட் கோனா ட்ரேட் திஸ் ஏரியா பிகாஸ் பிடிசில எனக்கு இன்டர்னல்ல எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல புல்லிஷ்க்கு. பிடிஎஸ் இஸ் ஜஸ்ட் ஃபாலிங் நைஃப் நவ். அதே நேரத்தில் டோட்டல் 2வும் என்னோட எக்ஸ்பெக்டட் ஏரியா ரீச் ஆகல. இப்போ டோட்டல் 2 எக்ஸ்பெக்டட் ஏரியா ரீச் ஆக போகுது. அந்த மாதிரி அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குன்னா டெஃபினெட்லி இதில் லாங் பண்ணுவேன். பட் ரீச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால மேபி சூவே வந்துட்டு என்னென்னலாம் பண்ணலாம். கீழ போயிட்டு மேல வரலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். பட் ஃபார் நவ் திஸ் ஏரியா இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இஃப் யூ பிளேயிங் பிளே கேர்ஃபுல்லி. அண்ட் வேற சார்ட் வந்துட்டு ஓம். ஓம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சார்ட். ஓகே. ஓம் பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஒரு மேசிவ் பம்ப் கொடுத்துச்சு ஓம. பயங்கரமான பம்பு. பெரிய பம்பா. தென் நியர்லி அது கிட்டத்தட்ட $1 $5 கிட்ட போச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 4x மேல. 1.2 to 4 பாயிண்ட் சம். ஸோ 4x மேல பம்ப் ஆயிருக்கு. பம்ப் ஆயிட்டு தென் இட் ஸ்டார்டட் டு கன்சாலிடேட். எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நவம்பர் மிட்ல கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. பிட்காயின் டாப் ஆனது எப்போனா ரீசன்ட்லி டிசம்பர்ல தான். ஓகே. ஆனா இது நவம்பர்ல இது டாப் ஆயிடுச்சு ஓம. டாப் மீன்ஸ் அதுக்கப்புறம் டம்ப் இல்ல. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் கன்சால்டேட்டிங். ஓகேவா? இப்போ இந்த கன்சல்டேஷன்ல நம்ம இந்த கன்சல்டேஷன் எப்படி எடுத்துக்கலாம்? புல்லிஷ் எடுத்துக்கலாமா? பேரிஷ் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நான் புல்லிஷ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க இப்போ மார்க்கெட்ல மீதி எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்க. ஓகே. அது எவ்வளோ டம்ப் ஆயிருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்க. அதே நேரத்துல ஓம் பார்த்தீங்கன்னா, ஓம் டம்ப் ஆகல. இப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ் இத டம்ப் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ட புக் பண்ண நினைச்சிருந்தா ஈஸியா பண்ணியிருக்கலாம். ஒரு மேனிபுலேஷன் மாதிரி தெரியாது. எதுவுமே தெரியாது. இட் இஸ் வெரி ஈஸி. ரைட். ஆனா, தே ஆர் நாட் டம்பிங் திஸ் காயின். தே ஜஸ்ட் ஹோல்டிங் அண்ட் ஆடிங் மோர். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ ரீட்டைலர்ஸ் எல்லாருமே பிட்காயின் டம்ப் ஆகுதுன்னு டம்ப் பண்ண நினைச்சிருந்தா, ஓம ஹோல்ட் பண்ணா, ஓமே டம்ப் பண்ண தான் செய்வாங்க. இல்லையா? அந்த மாதிரி டம்ப் பண்ணும்போது எதனால ஓம் ஹோல்ட் ஆகுது? அப்படின்னா மேபி வேல்ஸ் ஆர் பையிங். மேபி வேல்ஸ் ஆர் பையிங். ஸோ ஓம் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு இன்னொரு தியரியும் இருக்கு. மேபி வேல்ஸ் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ரீட்டைலர்ஸ் பை பண்ணாலும் ஹோல்ட் தான் ஆகும். ஓகே, ஹோல்ட் ஆகும். தென் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மேசிவ் டம்ப் கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். ரீட்டைலர்ஸ் கண்ணுக்கு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டப்புன்னு டம்ப் ஆயிரும். இந்த மாதிரி நடக்கும். ஆனா இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ல ரீட்டைலர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு இது டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு ஹோல்ட் பண்ணா வேஸ்ட் தான் பண்ணணும். ஸோ அப்படி நான் யோசிக்கிறேன். அது எதையுமே நம்ம யோசிக்கிறோம் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு பிளைண்டா பையோ செல்லோ பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு தியரி இருக்கா? தியரி இருந்த பிறகு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கணும். நம்ம தியரியை சப்போர்ட் பண்ற மாதிரி. அப்பதான் லாங் பண்ண முடியும். இப்போ எனக்கு இங்க என்ன பிரைஸ் ஆக்ஷன் என் கணக்கு தெரியுதுன்னா பெருசா எதுவும் இல்லை. பட் லெட்ஸ் ட்ரை சம்திங். இதுல ஒரு பாக்ஸ் சும்மா போடுறேன். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு. இது கீழே லிக்விடிட்டி இருக்கும். ஆனா இவ்வளவு கீழே டம்ப் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனாலும் நல்லதுதான். ரொம்ப பெரிய டம்ப்லாம் இல்லது. ஓகேவா? ஐ மீன் கம்பேரிங் டு அதர் காயின்ஸ். ஸோ இப்போ ப்ரைஸ் இந்த மாதிரி போயிட்டு இந்த ஏரியாவில் டோட்டல் 2 சப்போர்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆக்ஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அதே நேரத்தில் ஒரு டீவியேஷன், இந்த ட்ரெண்ட் லைன் ரீக்ளைம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம இதில் லாங் பண்ணலாம். சரியா? ஸோ ஐல் வெயிட் ஃபார் சம்திங் லைக் தட். பட் ப்ரைஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஐடியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் செக்ஷனுக்கு நான் கொடுக்குற ஷார்ட் தான் அது. வெல் டோட்டல் 2 இது ரீச் ஆகும்போது நான் போடுற வீடியோவில் ப்ரைஸ் செக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்போ மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஐடியாஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓம் இருக்கு, எஸ்யூஐ இருக்கு, ரே இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு ஓம். ஓகே, அதை நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ரேயும் பார்த்தீங்கன்னா ரே எப்போ டாப் இருக்கு? ரே இஸ் நியர்லி ஆமாம் நவம்பர் மிட் ஓம் மாதிரி தான். அதுக்கப்புறம் பம்பும் பெருசாகல, டம்பும் பெருசாகல. ஓகேவா? சைட்வேஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை சாட்ட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இதில் டம்ப்ஸ் இல்லை. ஐ மீன் அந்த மேசிவ் டம்ப்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? பெர்சன்டேஜஸ் பார்த்தா அதுவுமே அதிகமாக தான் இருக்கும். 30% மார்க் கிட்ட இருக்கும். ஆனால் இதை பாருங்களேன், இதில் எத்தனை பேர் சொத்தளிச்சாங்கன்னே தெரியல. அவ்வளோ பெரிய டம்ப் இருக்கு. ஓகே, ஸோ கம்பேரிங் டு தீஸ் சார்ட்ஸ், தீஸ் ஆர் ஹெல்த்தி இன் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்ததுல ரே இருக்கு, எஸ்யூஐ இருக்கு, ஓம் இருக்கு. தென் I came across another coin while searching in market cap. பார்க்குறேன். கெய்னர்ஸ்ல இப்போ ரே மட்டும் தான் இருக்கு. 24 ஹவர்ஸ்ல 2.59% கெய்னராம். பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கு மார்க்கெட்டோட நிலைமை. 24 டாப் 500ல பார்க்கலாம். எந்த காயின் பார்த்தேன்? வேர் ஆர் யூ எங்கடா போச்சு? ஓஎன்டின்னு தான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட். ஓஎன்டி யூஎஸ்டிடி. யா, ஓஎன்டி. இது நான் ரீசெண்டாக போட்ட டயக்ராம் தான்.
ஓஎன்டி பார்த்தீங்கன்னா, ஓஎன்டில ஆக்சுவலா ஓஎன்டி நல்லா டம்ப் ஆகி அதுக்கப்புறம் தான் பம்ப் ஆயிருக்கு. அந்த டயகிராம் இப்போதைக்கு எடுக்கிறேன். திருப்பி இதே போட்டுறலாம். ஸோ ஓஎன்டி பார்த்தீங்கன்னா, பிடிசி ஆக்சுவலி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓஎன்டி. ஓகேவா? லைக் சூய். ஓகே. சூயில எஸ்யூவி பார்த்தீங்கன்னா, இட் டோட்டலி அவுட் பெர்ஃபார்ம்டு. ஓகே. எஸ்யூவி வந்து தொடர்ந்து டாப் குடுத்துட்டே இருந்து. பட் இது வந்து டாப்லாம் குடுக்கல. டம்ப் ஆச்சு. டம்ப் ஆகியிருக்கு நல்லாவே. ஓகேவா? இதுவும் எனக்கு தெரிஞ்சு 50% கிட்ட ஆயிருக்கும். யாஹ்! சி ஆனா இந்த ஏரியால இருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எங்கடா அது? ஐயய்யோ! கெஸ் கிவ் மீ எ செகண்ட் கைஸ். வேற டேட் அண்ட் ரேஞ்ச். டேட் அண்ட் ரேஞ்ச் நான் இது போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல. சரி. ஓகேவா? இப்போ டேட் அண்ட் ரேஞ்ச்ல பார்த்தோம்னா, ஃப்ரம் இங்கேருந்து ஒரு 20 டிசம்பரா? டிசம்பர்லேருந்து இட் ஸ்டார்ட்டட் டு அவுட் பெர்ஃபார்ம். ஓகே. அவுட் பெர்ஃபார்ம் இன் த சென்ஸ்னா, பிடிசி இங்க லோவர் லோலாம் ஃபார்ம் ஆகும்போது, இவன் ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கான். அதே மாரி லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா கூட, இப்போ 1 ஹவர் போய் பார்க்குறேன். 1 ஹவர்ல இத பாருங்க. திஸ் இஸ் வாட் ஐ நீட். நான் இந்த மாதிரி காயின்ஸ் தான் நேத்துக்கு தேடிட்டு இருந்தேன். நேத்துக்கு என் கண்ணுல மாட்டல. பாருங்க பிடிசி டம்ப் ஆயிருக்கு. இவன் பம்ப் ஆயிருக்கான். பம்ப் ஆயிட்டு தென் ஒரு குட்டி ரீடெஸ்ட். தென் he pumped us. Okay. So right now he is also bullish for me. If இது கண்டினியூ ஆச்சுன்னா இஸ் வெரி bullish ஓகேவா? அண்ட் இப்ப இது ஒரு மேனிபுலேஷன். இந்த டம்ப் மொத்தமா டிராஸ்டிக்கா இந்த மாதிரி இப்படி ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இது இன்வாலிடேட் வரும். அப்பனா இட்ஸ் நாட் so healthy. ஓகே. பட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கா? இதுக்குள்ளயே மெயின்டெயின் ஆகி, இங்க ஏதோ கன்சாலிடேட் ஆகி, திருப்பி ஒரு குட்டி இந்த பிடிசி அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம டெஃபினட்டா பை பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு நல்ல கெயின் குடுக்கும். ஓகே. ஸோ அந்த பிரைஸ் செக்ஷன் நான் ப்ரீவியஸா போட்டது பிரைஸ் செக்ஷன் என்னன்னா, நான் வந்து ரேக்கு சொன்னதா ரேக் இல்ல. நான் எதுக்கு சொன்னேன்? ஓம்க்கு சொன்னேன்னு நெனைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ பேசிக்கலி இது என்ன ஆகும்னா, இந்த மாரி பிரைஸ் செக்ஷன ஆ நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல இருக்கும்போது, ட்ரெண்ட் லைன் எப்பவுமே சப்போர்ட் எடுக்காது. ஓகேவா? இது வந்து நியூபீஸ ஏமாத்துறதுக்கு உள்ள ட்ரிக். இங்க சப்போர்ட் எடுக்கிற மாரி வந்துட்டு அப்படியே கீழ போயிரும். ஆனா, இனிஷியலி ஒரு குட்டி பம்ப் குடுக்கும். அதாவது இங்க வந்துட்டு குட்டி ஒரு பம்ப் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டம்ப் ஆகும். ஆனா, நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லாவே பம்ப் குடுத்திருக்கு இந்த ஏரியால இருந்து. ஆ எவ்வளோ குடுத்திருக்கு? கிட்டத்தட்ட 11%. ஓகேவா? 11% குடுத்து இப்ப இங்க கீழ டம்ப் ஆயிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் சொல்றேன். பிடிசி இந்த சப்போர்ட்குள்ள கன்சாலிடேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு H1லயோ, M15லயோ கன்சாலிடேட் ஆகி, இவன் ரேஞ்ச் ஆனானா, அதாவது புல்லிஷா இந்த மாரி ஆனானா, நீங்க கண்டிப்பா பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலயே அது பிடிஜி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு தான் அர்த்தம். நீங்க வந்துட்டு இது ஒரு டீசென்ட்டான ஆர்ஆர் வச்சுக்கலாம். அதே நேரத்துல இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். எப்படின்னா, இது இருக்குல்ல இந்த டவுனு அது வரைக்கும் போட்டுக்கலாம். வெயிட் எ செகண்ட். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஓகே. இந்த மாரி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ நீங்க இப்ப லாங் பண்ணணும்னா, ஐ வில் பிளேஸ் லாங் ஹியர். இங்க லாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி கிடைக்குதுன்னா, இங்க லாங் பிளேஸ் பண்ணிட்டு, டிபி வந்துட்டு ஒரு எஸ்எல் டீசென்ட்டா வச்சுக்கலாம். ஒரு 10% கிட்ட வச்சுக்கலாம். சரியா? டிபி இந்த விக்குக்கு மேல வைக்கலாம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் 10% அடிக்கும்போது நீங்க உங்க டிபி 1 வைக்கலாம். தென் வந்துட்டு ஸ்டாப் லாஸ பிரேக் ஈவனா மூவ் பண்ணிட்டு,
ஃப்ரீயா மீதியை ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் காயின் Q&T. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் என் லிஸ்ட்ல இருந்துச்சு. இனிமேல் எக்ஸ்ட்ரா ஏதாவது காயின்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வேவ்ஸ் யூஎஸ்டிடி, வேவ்ஸ் யூஎஸ்டிடி பைபிட்ல ஓகே 15ல இருக்கேனா? ஓகே, வேவ்ஸும் நல்லா இருக்கு. வேவ்ஸ்ல ஆக்சுவலாக நிறைய விற்கு பாருங்களேன். இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஈஸியாக ஆன் பண்ணிடும். ஸ்ட்ரக்சர் இஸ் ஜென்ரலி குட், பட் ஓகே, நான் வேவ்ஸ் எடுக்கல. ஏன்னா நான் இந்த மாதிரி வால்யூம் லிட்டில் பிட்டா கம்மியாக இருக்க காயின்ஸ் எடுக்க மாட்டேன். இது டீசெண்டாக தான் இருக்கு, பட் ஸ்டில் சி த ஸ்பைக்ஸ். இவ்வளோ ஸ்பைக்ஸ்லாம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண செட் ஆகாது. ஓகேவா, அதனால வேண்டாம். எம்ஜிசி இது என்னடா காயின்? எம்ஜிசிஎஸ்டி. சரி, எம்ஜிசி வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் இல்லை, ஏன்னா பினான்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓஎம்ஐ மோட் சோலோ, ஓஎம்ஐ யூஎஸ்டிடி மோட் யூஎஸ்டிடி வால்யூம் சோலோ யூஎஸ்டிடி. பார்த்தோன்னே என்னடா லோ வால்யூம்னு சொல்லிட்டு போற அப்படின்னு யோசிக்காதீங்க, அது லோ வால்யூம் தான். பார்த்தாலே தெரியும், பாருங்க. இந்த கேண்டலையும் விக்ஸை பார்த்தாலே தெரியும் லோ வால்யூமா இல்லை வால்யூம் கொஞ்சம் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. சோலோ யூஎஸ்டிடி, சோலோ கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. ஏய், சோலோ இஸ் குட். நைஸ் நைஸ். சரி, சோலோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓஹோ, பாருங்களேன், கிரேசி கிரேசி கிரேசி, வெரி குட். நவம்பரில் டாப் ஆயிருக்கு இதுவும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தெரியுது. இல்லை சாரி, டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஆனால் இது பினான்ஸில் இருக்கான்னு தெரியல, பட் ஐ ஸ்டில் ஷார்ட் இட். பார்க்கல. இங்கே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கா? சரி, ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் விட்டு எதுவுமே பிரேக் ஆகலை. இதுதான் லாஸ்ட் ரேஞ்சு. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, பாருங்கள், லோவர் ஹை லோவர் லோ, லோவர் ஹை லோவர் லோ, அப்புறம் எதுவுமே இல்லை. புரியுதா? அதை வச்சு தான் சொல்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தோன்னா இது எப்படி ட்ரேட் பண்ணலாம்? விஷயம் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பெருசாக ட்ரேட் பண்ணது இல்லை, அதனால தான் நான் யோசிக்கிறேன். நான் ப்ரிஃபர் பண்ணுற ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இங்கே ஓஎம்எஸ் எஸ்யூஐ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா, இது வந்துட்டு இந்த சில பேர் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக ட்ரேட் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒன்று 2 ட்ரேடர்ஸ். பட் இட் இஸ் நாட் மை பெஸ்ட் ஏரியா. ஓகே, நீங்கள் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் உங்கள் பெஸ்ட் ஏரியா எதுன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அதிலேயே ஸ்டே பண்ணிங்கன்னா வில் பி ப்ராஃபிட்டபிள். எல்லாத்துலேயும் வாய் வச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. This chart is bullish.
ஓகே, ஓகே, ஓகே. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு இது புல்லிஷா ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நம்ம இத கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா, வி ஆர் ஸ்டில் இன் அ ரேஞ்ச். ஓகே. இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறம் கீழ போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் டூ பி ஹானஸ்ட், இங்க இருக்க டிமாண்ட் இது இன்னும் கிராப் பண்ணல. சரியா? ஆனா அது கிராப் பண்ணணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையாது. இது அப்படியேவும் பம்ப் ஆகலாம். பட் நம்ம வந்துட்டு ஒரு இத ஸ்டார்ட் பண்ணும்போது அ எல்லாமே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இது நடந்திருக்கா? தென் இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு மேல அகைன் ஒரு 4 ஹவர் க்ளோஸ் குடுத்துச்சுன்னா, இட் வில் பி குட்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ஹவர்ஸ் சாரி 4 ஹவர்ஸ் க்ளோஸ் குடுக்கும்போது, இந்த ரேஞ்சையும் பிரேக் அவுட் ஆயிரும். அதே நேரத்துல நம்மளுக்கு ஒரு டபுள் பிரேக் அவுட் கிடைச்ச மாரி. புரியுதா? டபுள் ஹை கிடைச்சிருக்கு. ஸோ தென் இதுல பிஓசி போட்டு இங்கேருந்து இங்கேருந்து இந்த டாப்க்கு பிஓசி போட்டோம்னா, எங்க வேணாலும் கிடைக்கலாம். இங்க கிடைக்கலாம், இங்க கிடைக்கலாம். தென் இன்னொரு பிஓசி இங்கேருந்து போடணும். இங்க வந்திருக்கா? ஸோ இது 2யுமே ஒரு பாக்ஸா போட்டு, இந்த வர ரீடெஸ்ட்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னா, ரீடெஸ்ட்ல எடுத்தோம்னா, அது ஒரு நல்ல ட்ரேடா இருக்கும். ஓகேவா? ஸோ லிட்டில் பிட் பேஷன்ஸ் இந்த சார்ட். நான் இந்த மாதிரி ப்ளோ ஆஃப் டாப் ட்ரேட் பண்ண மாட்டேன். ப்ளோ ஆஃப் டாப்னா என்னன்னா, ரொம்ப பம்ப் ஆயிட்டு அப்படியே அந்த அந்த பம்ப் அப்படியே ட்ரெயின் ஆகும். அதான் ப்ளோ ஆஃப் டாப்னு சொல்லுவாங்க. நான் அத பெருசா ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சுச்சுன்னா, இந்த மாதிரி கிடைக்கும்போது, கிடைச்சு இது டிப் ஆகுதுல்ல, டிப் ஆகும்போது எனக்கு என் இண்டெக்ஸும் புல்லிஷா இருந்துச்சுன்னா, அதாவது டோட்டல் 2 பிடிசி 2மே புல்லிஷா இருந்துச்சுன்னா இருப்பேன். இல்லைன்னா எடுக்க மாட்டேன். சரியா? அப்போ ஓகே. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, எஸ்யூஐ பார்த்துருக்கோம். ஓகே. எஸ்யூஐ, தென் ரே, ஓஎம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? எஸ்யூஐ, ரே, ஓஎம், கியூஎன்டி, அப்புறம் ரீசெண்டாக பார்த்தது சோலோ. அண்ட் ஒன் மோர் காயின் நான் கண்டிப்பாக மறந்துட்டேன். என்னன்னா, ஒன் அண்ட் ஒன்லி சோல். ப்ரோ, சோல் மார்க் பண்ணாமல் எப்படி? லெட்ஸ் கோ ஆன் ஷார்ட் சோல். ஓகே, சோல்னு ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. ரொம்பலாம் ரொம்ப பேடாக இல்லை. ஸ்ட்ரக்சர் வைஸ் சொல்கிறேன் பாருங்க. ஃபுல் கன்சல்டேஷன், மேசிவ் பம்ப், ரீடெஸ்ட். இது வந்து ஆக்சுவலி வெரி குட் ஏரியா டு லாங். இந்த மாதிரி ரீடெஸ்ட்லாம் பாருங்க. ஃபுல் அக்கம்லேஷனு, பம்ப், ரீடெஸ்ட் ஆகி இன்னும் மேசிவாக பம்ப் ஆகலாம் ஈஸியாக. ரைட்டா? ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியலாமா? பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கீழே இருக்கு. இவ்வளோலாம் கீழே வருமான்னு தெரியல. பட் ஹூ நோஸ், நம்ம ட்விட்டரில் இருக்கும். கண்டிப்பாக வரலாம்ல. ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்கு. பட் இதை பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம். ஓகே. பட் இன்கேஸ் இது வரலனா, இவ்வளோ தூரம் கீழே வரலனா, இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு டீவியேஷன் கொடுத்துட்டு கூட லைக் திஸ் தென் பம்ப் ஆகலாம். ஓகேவா? ஸோ எனி சினாரியோ பி ரெடி. சோலுமே ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஓகேவா? சோல் இப்போ பார்த்துருக்கிறது எஸ்யூஐ, ரே, ஓஎன்டி, சோலோ, சோல். ஓகேவா? இது எவ்வளோமே இன்னைக்கு இருக்க டேட்டுக்கு நல்ல புள்ளி ஸ்ட்ரக்சராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிடிசி இன்கேஸ் சைட்வேஸில் கன்சல்டேட் ஆகும்போது, இதில் இருக்க எனி காயின்ஸ் கொஞ்சமாக ரேஞ்ச் ஆச்சுன்னா யூ கேன் பை தம். ஓகே. ரேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லை, புல்லிஷாக ரேஞ்ச் ஆகும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு இன்டர்னல் எஸ்ஆர்லாம் போட்டு சார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு அதை பை பண்ணலாம். அண்ட் பிடிசி வந்துட்டு கொஞ்சமாக பம்பாக ஆரம்பித்தாலும் பை பண்ணலாம். சரியா? நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிசி இந்த இடத்துல குட்டியா இந்த மாதிரி கன்சல்டேட் ஆனாலும் சரி, இப்படி ரேஞ்ச் ஆனாலும் சரி, யூ கேன் பை தோஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். போக போக இன்னும் எக்ஸைட்டிங் வீடியோஸோட, பயங்கர மார்க்கெட் நாலேஜபிள் ஸ்டப்ஸோட உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் கிரிப்டோவில் தமிழில் யாருமே போடாத அளவுக்கு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் போட போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.